இந்த வருஷம் எல்லா ஜோதிடர்களும் ரொம்ப ப்ரைஸ் பண்ணி சொன்னதுல ரிஷபராசியும் ரொம்ப முக்கியமான ராசி. அடுத்த ஆண்டு எப்படி இருக்கும்? அது ஏன் அப்படி சொன்னாங்க ரிஷபராசிக்குன்னா சார், குடும்பம் வாக்கு தனம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடத்துல குரு. அவர் ஜூன் மாதம் 3ஆம் வீட்டுக்கு போகிறார். 3ஆம் வீட்டுக்கு போனாலும் அதிச்சாரமாக போய் இப்போ என்ன பலன் கொடுத்தாரோ ஒரு டெஸ்ட் ரன் இந்த அக்டோபர் நவம்பரில் கொடுத்துட்டார். இதே பலன் உங்களுக்கு அப்போ கொடுக்க போகிறார். அதனால ஒரு தூரத்தில் ஒரு லைட் தெரியும். இடமாற்றம் வந்தே தீரும். சின்ன வீடு வச்சுட்டு இருந்தீங்கன்னா, நான் சொன்னது ஒரு ஸ்மால் ஹவுஸ், ஒரு பிரம்மாண்ட வீட்டுக்கு போவாங்க. பிரம்மாண்ட வீட்டுக்கு போவீங்க. ஒரு ஃப்ளாட் வச்சுக்கிட்டு இருக்கிறீங்கன்னா ஒரு பெரிய இண்டிவிஜுவல் ஹவுஸ் போவீங்க. அதே மாதிரி தொழில் பண்ணுறவங்க ஒரு சின்ன தொழில் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா பெரிய தொழில் ஆரம்பிப்பீங்க. அதுக்கான வாய்ப்புகள். அதே மாதிரி ப்ரமோஷன் வரும். பக்கத்துலேயே காலாட்டின்னு தான் சார் அவனுக்கெல்லாம் கொடுத்தாங்க, எனக்கு கொடுக்கவே இல்லை சார் அப்படின்னு ஆதங்கப்பட்டீங்க பாருங்கள். இந்த வருஷம் உங்களுக்கு நல்லா இருக்கும். ஏன்னா அந்த குரு உங்களுக்கு கொடுக்க போகிறாரு. சரி, இதை எல்லாத்த விட 10ஆம் இடத்தில் பாவி ஒருவன் இருந்தால் ராஜயோகண்டாங்கிறார். இந்த ராகு கேதுக்கள் இருக்காங்க இல்லைங்களா, அவங்க டிசம்பரில் தானே மாற போகிறாங்க. ஆகவே உங்களுக்கு வெளிநாடு, வெளி மாநிலம், வெளி ஊர், வேற்றுமொழி பேசக்கூடியவர்கள் இவங்களெல்லாம் உங்களுக்கு உதவியாக இருப்பாங்க. ஓகே, மொத்தத்தில் ரிஷபராசிக்காரர்களுக்கு ஒரு நிம்மதியான வாழ்க்கை வரதான் போகுது. முதல்ல ஒரு மனிதனுக்கு சார் வருமானம் வந்ததுன்னா அவன் என்ன பண்ணுவான்? வீடு வாங்குவான், ஒரு திருமணம் பண்ணுவான், கெட்டி மேளம் கொட்டும், குழந்தை பாக்கியம் கிட்டும். ஆக ரிஷபராசி ஒன்றே அவங்களுக்கு அந்த சந்தேகம், இந்த வேலை எனக்கு செட் ஆகுமா, இந்த தொழில் எனக்கு செட் ஆகுமா, ஏன்னா கடந்த காலத்தில் ஏற்பட்ட அந்த மனோபயம். ஆனால் உங்களுக்கு 2026 அற்புதமான காலமாக இருக்கும். ஜெயம் உங்கள் பக்கம்தான். ஆகவே தாராளமாக முடிவு எடுத்து வெற்றி பெறுங்கள். வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட்.